ஆமாம், அமரன் படம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகிருக்கு. அதை இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு போயிட்டுருக்கேன். அழைப்பு எனக்கு மத்திய அரசிடமிருந்து வந்தது. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் எப்படி இருந்தாலும் இது சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பேர் உதாரணமாக நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு. அது நியாயமானது தானே. கண்டிப்பா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய அதெல்லாம் அவர் படங்கும் போது அவரும் நானும் சேர்த்து முடிவு பண்ணணும். நான் மட்டும் முடிவு பண்ண முடியும். அது அரசியல். நான் இப்ப போயிட்டு இருக்கிறது பிலிம் ஃபெஸ்டிவல். மிகப்பெரிய வரவேற்பான ரைட். இப்ப நான் பிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போயிட்டு இருக்கேன். அது ஒரு உலக தரத்தில் உள்ள இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல். அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை, என்னுடைய நாட்டுக்கு வரும் பெருமை. இதுல தயவு செய்து அரசியல் கலந்துட வேண்டாம். அதுலயும் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். அது தனி மேடை. இது நம்முடைய நாட்டை உலக அளவில் நாம் பிரபல்யப்படுத்தும், பெருமை பேசும் இடம். இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசுறோம். எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை. இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை. இப்போ அமரன் படம் IFFI இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 56th இயர் நடக்குது. அதில் இந்தியன் பேனோரமா செக்ஷனில் அமரன் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு. அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு. அது அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது. இந்தியாவிலேருந்து 3 என்ட்ரிஸ் 3 ஃபிலிம்ஸ் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில். அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது. அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில். அதுக்கு போயிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை. அண்ட் முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை. அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். அந்த ஜூரிக்கு நன்றி. பட் இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்துட்டு அவங்க காணாமல் போகிறாங்க. இப்போ அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு உண்டான அறிவு இல்லை. அதாவது அவங்களுடைய இதுதான். அப்புறம் இது எதுவுமே முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க. அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும். யாருமே முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. சாரி, அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட். ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லோரும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்த படம் போயிட்டுருக்கு. அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும்பொழுது இப்போ போயிட்டுருக்கு சார். இப்போ அமரன் படத்துடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம். சரி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இனிமையான அனுபவம் அது. நல்லா. தேங்க்யூ.